ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுரேகாஸ் டைரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆடிப்பட்டத்துக்கு நான் பழைய மண்ணெல்லாம் எடுத்து நல்ல வளமான மண்ணாக மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எனக்கு ஒரு 4 க்ரோ பேக் எடுத்திருக்கேன். அந்த 4 க்ரோ பேக்கில் இருக்கிற மண்ணெல்லாம் கொட்டி ஒரு 3 நாள் நல்லா காய வச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம நல்ல வெயிலில் 3 நாள் காய வைக்கும்போது அதில் இருக்கிற குட்டி குட்டி பூச்சிகள், அந்த வண்டு, இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய வண்டுலாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம எல்லா உரமும் கொடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி அதை இன்னும் எப்படி நம்ம வளமான மண்ணை மாற்றுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மண்ணை நம்ம காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்களேன். அந்த மண்ணை ஃபஸ்ட்டு ஒரு க்ரோ பேக்கில் கொஞ்சமாக அந்த களைச்செடிகள்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். களைச்செடியெல்லாம் எதையுமே புடி போட தேவையில்லை, எல்லாமே நமக்கு மக்கக்கூடியது தான். இப்போ இந்த க்ரோ பேக்கில் நமக்கு அடியில் ஹோல்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் அடைக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த களைச்செடிகள்லாம் எடுத்து அப்படியே இந்த குச்சி களைச்செடி தண்டோடு அப்படியே எடுத்து அப்படியே வச்சிடறோம். அப்போ நமக்கு அடியில் தண்ணி ஈஸியாக போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் களைச்செடிகள்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக எந்த உரமும் கலக்காத மிக்ஸ் பண்ணாத கொஞ்சம் மண், இந்த தென்னை நார் எல்லாம் கலந்த மண் தான், அதை ஃபஸ்ட்டு அடியில் போட்டுட்டேன். ஒரு கால்வாசிக்கு அந்த மண்ணை போட்டுட்டு அதுக்கு மேலே காஞ்ச இலை போட்டுட்டோம். காஞ்ச இலைகள்லாம் வேப்ப இலைகள்லாம் எடுத்துகிட்டு காய வச்சு வச்சுருந்தேன் ஒரு கவரில், அதெல்லாம் கொஞ்சம் மேலே போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த மண்ணில் நம்ம மண்புழு உரம் போட்டுக்கிட்டோம். மண்புழு உரம் போட்டதுக்கப்புறம் மண்புழு உரம் ஒரு 2.5 கிலோ போட்டிருக்கேன். அதுக்கு மேலே பயோ மிக்சர் போட்டிருக்கோம். எல்லாம் மிக்ஸ் பண்ண அந்த உயிர் உரம் அது கொஞ்சம் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே ட்ரைகோடர்மா வெரைட்டி போட்டிருக்கேன். அதுக்கு மேலே அசோஸ்பைரிலம் கொஞ்சம் போட்டுக்கலாம். சும்மா ஒரு கை தூவினா போதும். அப்புறம் மண்ணெல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணுறதுக்காக உரக்கடையில் ஒரு தவிடு மாதிரி ஒரு உரம் கிடச்சிது, அது ஒரு 4 கை போட்டுக்கிட்டோம். ஏற்கனவே நம்ம தென்னை நார் கழிவு போட்டிருக்கோம். அதுக்கு மேலே இதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா அந்த மண் கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் வேப்ப முன்னாக்கு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கிலோ வேப்ப முன்னாக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கு. அதுக்கப்புறம் எப்சம் சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எப்சம் சால்ட் ஒரு 2 கை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போன் மீல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். போன் மீல் நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபெர்டிலைசர் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மழை டைமில் நல்லா ஊறி ஃபெர்டிலைசர் எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்கோம். அது அவ்வளோ சீக்கிரமாக நம்மளுக்கு மக்காது. அதனால் இது இந்த மழை டைமில் கொடுக்குறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் கொஞ்சமாக அது சத்து கொடுத்துட்டே இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த மண்ணை எடுத்து அந்த இலை மேலே போட்டுக்கலாம். எவ்வளோ மண் தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க இது மேலே. இப்போ மண்ணெல்லாம் போட்டு செட் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இதில் டெய்லி நம்ம என்ன பண்ணணும், ஒரு 3 நாள் தொடர்ந்து புளித்த மோரில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நிறைய தண்ணி டைல்யூட் பண்ணிவிட்டு அது மேலே நல்லா தெளித்து விடணும். மண்ணோட ஈரம் காயாத மாதிரி நம்ம டெய்லி தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் 1 வீக் கழித்து நம்ம விதை போட்டோம்னா சூப்பராக வரும். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி போட்ட விதைகள் நல்லா முளைச்சிருக்கு பாருங்கள். இதெல்லாம் வீட்டிலேருந்து எடுத்து வச்ச வெண்டைக்காய் விதை. இது பச்சை வெண்டை, அது சிவப்பு வெண்டை, எல்லாமே நல்லா சூப்பராக முளைச்சிருக்கு. இங்கே ஒரு தக்காளியும் நல்லா அதுலேயும் பூ வச்சுருக்கு. இப்போ ஃப்ரிட்ஜ் தொட்டிலையும் நான் வெள்ளரிக்காய் விதை போட்டிருக்கேன். அதுவுமே 1-2 இந்த முளைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். அப்புறம் நான் ஒரு முக்கியமான ஒரு கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை இன்றைக்கி விதைக்க போகிறேன். இது கிழங்கு திருவிழா போயிருந்தோம்ல, இப்போ சென்னையில் கிழங்கு திருவிழா வச்சுருந்தாங்கள, அங்கே போய் நான் இது என்னோடய குரூப்பில் ஒரு பிரதர் கொடுத்தாங்க. வெத்தலை கிழங்கு விதை அதை இன்றைக்கி ஊண்டி வச்சுட்டேன். இது நல்ல 200 லிட்டரு ட்ரம். இது பெரிய ட்ரம்மு.
இது வந்து பாதியாக கட் பண்ணி அந்த பக்கம் ஒன்று வச்சுருக்கேன், இந்த பக்கம் ஒன்று வச்சுருக்கேன். கீழே கல் வச்சுட்டு அது மேலே தான் இதை வச்சு மண் போட்டிருக்கோம். இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். அப்புறம் இங்கே வந்து இந்த ஹனி ஃப்ளவர் வந்து இருக்குது. இதை வந்து கட் பண்ணி விடணும். இதை நான் ஃபுல்லாக கட் பண்ணி காஞ்சிருச்சு பூவெல்லாம். அதை லைட்டாக இழுத்து அந்த சைடு வந்து நூல் வச்சு கொஞ்சம் கட்டி விடணும். அப்போ தான் இதுக்கும் கொஞ்சம் வெயில் விடும். இப்போ வந்து இதுக்கு தண்ணி கொடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கரும்பு முருங்கை. இது வந்து சுதாகர் கிருஷ்ணா சார்கிட்ட வந்து வாங்கியிருந்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி. வச்சப்போ வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இது வந்து க்ரோத் வந்து இருந்துச்சு. ஒரு 2 வீக்ஸ் மேலே தான் லைட்டாக துளிர்க்கவே ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வளர்ந்து இந்த அளவுக்கு இலை வச்சுருக்கு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரோ பேக் ரெடி பண்ணி ஒரு 4 டேஸ் மேலே ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து நம்ம இந்த பேக்கில் வந்து நான் உருளைக்கிழங்கு வந்து விதைக்க போகிறேன். உருளைக்கிழங்குலாம் முளை விட்டு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம விதைச்சோம்னா சூப்பராக வரும். இந்த மாதிரி கொஞ்சமாக குழி எடுத்துகிட்டு உள்ளே வச்சு அந்த முளப்பு தெரிகிற மாதிரி கொஞ்சமாக அந்த முளப்பு தெரிகிற மாதிரி நம்ம வச்சு மூடி வச்சிடணும். இந்த மாதிரி ஒரு 2 கிழங்கு வைக்கிறேன். அதேமாதிரி கருணக்கிழங்கு முளப்பு விட்டுருந்துச்சு. அதுவுமே நான் வந்து தொடர்ந்து நான் வீட்டில் போட்டுட்டு தான் இருக்கிறேன். கருணக்கிழங்கு அதில் உள்ள கிழங்கு தான் அது. நல்லா முளப்பு வந்துருந்துச்சு. அதையும் வச்சு தண்ணி கொடுத்தாச்சு. அதுலேயும் 2 கிழங்கு 3 கிழங்கு வச்சுருக்கேன். அடுத்தடுத்து ஷார்ட்ஸில் வந்து நான் இது எப்படி வளர்ந்து வந்திருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.